4ஆம் வகுப்பு மாணவிக்கு நடந்த பாலியல் துஷ்பிரயோகம். அந்த மறுமணவர் இந்தியில செல்போன்ல பேசியது என்ன? 11 நாட்களாக காவல்துறை கண்ணுல மண்ணை தூவும் காமுகன். கதரும் பெற்றோர். காவல்துறையின் அடுத்த நகர்வு என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரார். கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடிந்து நண்பகல் நேரத்துல வீட்டிற்கு திரும்ப ஆரம்பாக்கம் ரயில் நிலையத்தை கடந்து மாந்தூப்பு வழியா நடந்து போறார். அப்போது அவரை பின்தொடர்ந்த மரபணவர் ஒருவர் திடீரென சிறுமியை வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு சென்று மாந்தோப்புல ஆள் இல்லாத இடத்துல பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததா கூறப்படுது. அந்த சமயத்துல அந்த மறுமணவர் இந்தியில செல்போன்ல பேசி மற்றொரு நபரை அழைத்திருக்கார். இதை புரிந்து கொண்ட சிறுமி அவரின் முகத்துல மண்ணை வாரி தூவிட்டு தப்பி வீட்டுக்கு வந்ததாகவும், சிறுமியை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்த பெற்றோரிடம் தனக்கு நேர்ந்த அசம்பாவிதத்தையும் தெரிவிச்சிருக்கார். இது குறித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்துல புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம அலைக்கழிச்சதாக குற்றம் சாட்டப்படுது. இந்த நிலையில சிறுமியை கும்மிடிப்பூண்டி கோட்டக்கரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்து போயிருக்காங்க. அங்கு சிறுமிக்கு சிகிச்சை அளிக்காம பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. இதற்கிடையே சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி அலுவலகத்துல புகார் அளிக்கப்படுது. அதன் பின்னர் டிஎஸ்பி சிறுமியின் தனியாக விசாரணை மேற்கொண்டு சிறுமியோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணிக்கிறார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அரசு RSRM மருத்துவமனையில சிறுமி அனுமதிக்கப்படுறாங்க. இந்த நிலையில சிறுமியின் உறவினர்கள் பேட்டியில சிறுமியை அந்த காமுகன் கடுமையா தாக்கியதும், பின்னர் அந்த நபர் போனில் பேசியதும், பின்னர் ஆதாரமாக உள்ள வீடியோவை டெலிட் செய்ய சொன்னதாகவும் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இந்த வழியை தான் ஃபாலோ பண்ணின்னு வந்து இந்த பக்கம் தான் தூக்கின்னு போயிருக்கிறான். தூக்கின்னு போயிட்டு அவ்வளவு அடி வேற அடிச்சிருக்கிறான். குழந்தைய அவன் பண்ண தப்பு இல்லாத அவ்வளவு அடி அடிச்சுக்கிறான். குழந்தைய உட்கார வச்சுட்டு போன் பண்ணிருக்கிறான். இன்னொருத்தனுக்கு போன் பண்ணி அவனை வர வைக்கிறதுக்கு. குழந்தை அதிர்ஷ்டவசமா தப்பிச்சு வெளியே வந்துடுச்சு. குழந்தை வந்துதான் எங்களுக்கு வீட்டுல இன்ஃபார்ம் பண்ணி நாங்க ஓடியான அந்த 8 செகண்ட் ஓடியாரத்துக்குள்ளவே அவன் தப்பிச்சுட்டு இருக்கிறான். இந்த நிலையில அந்த மர்ம நபரை காவல்துறை தேடி வரக்கூடிய நிலையில குற்றம் சாட்டப்பட்டவர் பற்றிய தகவல் தெரிவிச்சா 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். இது குறித்து வெளியான டிஜிபி அறிவிப்புல திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்துல கடந்த 12ஆம் தேதி 10 வயது சிறுமி அடையாளம் தெரியாத நபர் ஒருவரால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இது தொடர்பாக ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் போக்சோ உட்பட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிச்சு தனிப்படை போலீசார் குற்றவாளியை தீவிரமா தேடிட்டு வர்றாங்க. போலீசாரோட விசாரணையின் போது போட்டோ மற்றும் வீடியோக்கள் மூலமா சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டிருக்கார். இருப்பினும் சந்தேக நபரின் பெயர் மற்றும் முகவரி எதுவும் தெரிகிறது. இது தொடர்பா காவல்துறை தரப்பில் அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருது. மேலும் இந்த வழக்கு விசாரணைக்கு உதவியா சந்தேக நபரை அடையாளம் காணவும் வழக்கை துப்பு துலக்கவும் பயனுள்ள குறிப்பிடத்தக்க மற்றும் நம்பகமான தகவலை வழங்குபவருக்கு ரூபாய் 5 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்படும். மேலும் தகவல் அளிப்பவரின் அடையாளம் ரகசியமா வைக்கப்படும். சந்தேக நபர் தொடர்பான ஏதேனும் தகவல் அல்லது விவரம் தெரிந்தவர்கள் இதற்கென ஒதுக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்ட காவல் நிலையத்தோட செல்போன் எண் 9950600948 என்ற எண்ணில நேரடியா அழைப்போ, குறுஞ்செய்தி அல்லது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில சிறுமியின் உறவினர்கள் உரிய பதிலளிக்காத காவல்துறையை கண்டித்து போராட்டத்துல கலந்து கொண்ட பெண்கள் காவல் நிலையம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டு வர்றாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட முற்பட்டதால அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் புரட்சிவாத மனித சங்கம் ஆகியோர் உட்பட ஏராளமானோர் ஒன்றாக இருந்து ஈடுபட்டதால இச்சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. காவல்துறை ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க.
அண்ணா அவனுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னா வந்து அவ்வளோதான், ஆயுள் தண்டனை 5 வருஷம் 10 வருஷம் அப்படிலாம் போடவே கூடாதுண்ணா. பட்டுன்னு வேலையை முடிக்கணும். இன்னைக்கு சாட்சி ஏறி குழந்தை சொல்லுச்சா 2 நாள் 3 நாள்ல முடிச்சிடணும். நான் அவன் கதையை மற்ற பெண்கள் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படணும். அவன் மட்டும் இல்ல, இந்திக்காரன்றதுல தமிழ்காரனே பயப்படணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடா மாறி போயிருக்குது. அவனை கொடுக்குற சட்டத்துல நாடே மாறணும் தலைகீழ். அதுதான் எங்களுடைய கோரிக்கை.